பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தேவ வார்த்தை சங்கீதம் 5ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம் 3வது வசனம் சொல்லுகிறது பாருங்க. கர்த்தாவே என் வார்த்தைகளுக்கு செவிகொடும், என் தியானத்தை கவனியும். நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன். என் ராஜாவே, என் தேவனே, என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும். அல்லேலூயா. இப்போ இடத்துல தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன் போது பாருங்க, என் ராஜாவே, அப்போ கத்தாவும் ராஜாதி ராஜாவுமா இருக்கிறா. அப்போ என் தேவனை என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டല്ലോ என்று செபிக்கணும். இந்த வேத வசனத்தின் பிரகாரம் நீங்கள் செபிக்க வேண்டும். 3வது வசனம், கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டறிவேன், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். அல்லேலூயா. அதிகாலையிலே தேடுகிறவர்கள் கர்த்தரை கண்டடைவர். அல்லேலூயா. அதிகாலையில் தேடணும். 3 மணி 4 மணிக்கெல்லாம் அதிகாலையில் எழுந்திருக்கிற பழக்கம் வாலிப பிள்ளைகளுக்கு இருக்கணும். சிறு பிள்ளைகளுக்கு, சகோதர சகோதரிகள், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அதிகாலையில் எழுந்து துதிக்கிற பழக்கம் இருக்கணும். அதிகாலையில் எழும்பணும், ஆண்டவரை தேடணும். ஆண்டவரே, இரவு முழுது என்னை காத்தீங்களே, நன்றி ஐயா. இந்த நாளை எங்களுக்கு தந்தீங்களே, நன்றி. இந்த நாள் முழுவதும் உடைய பிரசன்னத்துக்குள்ளே, உடைய ஆளுகைக்குள்ளே எங்களை நடத்துங்க. எங்களுடைய இந்த நாளுக்குடைய தேவைகளை சந்தித்து நடத்துங்க என்று சொல்லி, ஆண்டவரே உமக்கு பிடிக்காத எந்த காரியத்தை நான் செய்யாதபடி ஆண்டவரே உம்மோடு இருக்க கர்த்தர் கிருபை தாங்க என்று சொல்லி அதிகாலையில் ஜெபிக்கிற பழக்கம் ஒவ்வொருவருக்கும் இருக்கணும். அதிகாலையில் எழுந்திருக்கிற பழக்கம் ஒவ்வொருவருக்கும் இருக்கணும். அல்லேலூயா. பாருங்க, அதிகாலையில் சபைகளில் ஜெபம் உண்டு. எத்தனை பேர் அதிகாலையில் ஜெபத்துக்கு போகிறீங்க? உங்கள் சபைகளில் அதிகாலையில் ஜெபங்கள் நடக்கும். அப்போ அதிகாலை ஜெபத்துக்கு ஓடி வரணும், தேவனை தேடணும். இப்போ அதிகாலையில் வீட்டில் ஜெபிக்கணும். ஜெபிக்கிற பழக்கம் இருக்கணுங்க. ஜெபம் இல்லைன்னா ஜெயம் இல்லை. அல்லேலூயா. ஜெபந்தான் ஜெயம். அல்லேலூயா. ஜெபத்துக்கு ஜெயம் உண்டு. அதிகாலையில் தேடுங்க, இரவில் தேடுங்க, தனி ஜெபம் பண்ணுங்க, குடும்ப ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களோடு வந்து உங்களை வழி நடத்துவாராக. தகப்பனே, மை துதிக்கிற சோத்திரங்க தாவே, சர்வ வளமில்ல தெய்வமே, மை துதிக்கிற சோத்திர யா நேற்றும் இன்று மாறாத எங்களுடைய நல்ல தகப்பனே, உடைய பரிசுத்த கரத்தில் ஒரு விஷயங்களை தாழ்த்தி உங்களுடைய பொறுப்பாத்தில் தருகிறோம். தேவன் பொறுப்படுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் நிகழ்ச்சி உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.